இன்று தமிழ்நாட்டின் முதல் அமைச்சராக இருக்கின்ற திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள்! தொடக்க நாளிலிருந்து நேற்று சட்டசபையில் நிரூபிக்கும் நாள் மட்டும் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்டு பல நேரம் வேந்திருக்கின்றேன். நான் வேதனைப்பட்டு ஜெபித்திருக்கின்றேன். இந்த போராட்டத்திற்கு முடிவில்லையா என்று மன்றாடி இருக்கின்றேன். ஆனால் உங்களுடைய முடிவு வெற்றிகரமாக முடிந்தது. அந்த பயணத்தில் ஏற்பட்ட மன உளைச்சல், துன்பங்கள், பல விதங்களிலே உங்களை எதிர்த்து பேசின சிறுவர் முதல் பெரியோர் வரை, தற்காரிவிக்கிற ஆட்களில் இருந்து பெரிய பதவியில் இருக்கும் வரைக்கும் படித்தின ஏளன வார்த்தைகள் அத்தனையும் காதில் விழுந்த போதிலும் பொருட்படுத்தாமல் முன்னோக்கி சென்று வெற்றி அடைந்தீர்களே, உங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். உங்களை பார்க்கும்போது விவிலியத்தில் ஒரு வாசகம் நினைவு வருகின்றது. என்ன வாசகம்? 1 அரசராகமம் 3ஆம் அதிகாரம் நீங்க 9 - 13 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கு சாலமோனை பார்க்கின்றோம். சாலமோன் உலக நாட்டின் 3வது அரசர். அரசை குறித்து அறிவில்லாதவர், அரசிலே ஆற்றல் இல்லாதவர், அரசை பற்றி தெரியாதவர் அவர் அரசனாகின்றார். ஆகவே அவரிடத்தில் ஜெப வாழ்வு இருந்தது. அவர் ஜெபிக்க தொடங்கினார். கடவுளே, நீர் கொடுக்கப்பட்ட இந்த மாபெரும் மக்களுக்கு நீதி, நியாயம், நேர்மை கிடைக்க எனக்கு ஞானத்தை தாரும். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவர் என்ன சொன்னார்? நீ உன்னுடைய உயர்வை பற்றி கேட்கவில்லை, உனக்கு தேவையானது பற்றி நீ கேட்கவில்லை, அல்லது உன் எதிரிகள் சாக வேண்டும் என்றும் நீ கேட்கவில்லை. மாறாக மக்களை ஆளுகின்ற ஞானம் கேட்டாய் அல்லவா? ஆகவே உனக்கு ஞானத்தோடு செல்வத்தையும், செல்வத்தோடு புகழையும், புகழோடு இனி உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் எந்த அரசனும் இல்லை என்ற உயர்வையும், நீரே அரசன் என்பதையும் உனக்கு தருவேன் என்று ஆசீர்வதித்தார். உலக மக்கள் வியந்து பயணிக்கும் அளவுக்கு இன்றும் சாலமோன் வாழ்கின்றதை பார்க்கின்றோம். இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் இருக்கின்றது. ஏனெனில் சிறு வயதிலிருந்தே நீங்க ஜெபிக்க அனுபவம் உள்ளவர்கள் என்று உங்களுடைய தகப்பனார் சொல்லியிருக்கின்றார். அதை நான் கேட்டிருக்கின்றேன். ஆகவே அந்த ஜெப அனுபவம் உங்களை வெற்றி பெற செய்தது. கர்நாடகம், கேரளா, ஆந்திரா என்று பல இடங்களிலே சவுத்திலிருந்து நார்த் வரைக்குமாக ஒவ்வொருவரும் உங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்திருக்கின்றார். இன்று முதலமைச்சராக இருக்கிறீர்கள், நாளைக்கு பிரதமராவீர்கள். அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம், வாக்குறுதி கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கின்றார். நானும் 5 முறை முயற்சி செய்தேன், கண்டெஸ்ட் பண்ணேன். ஆன்மீகம் மட்டுமல்ல, மக்களுக்கும் ஏதாவது செய்யணுமே என்று முயற்சி செய்தேன். ஆனால் தோல்வியை கண்டேன். ஆனால் உங்க வாழ்க்கையில முதல் முயற்சி உங்களை